Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் ஃப்ரீயாக நீங்கள் 9 முதல் 10 மணி வரை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் 9363443685 இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் தினமும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு சில காரணங்களால நான் டைமுக்கு ஃபோன் பிக்கப் பண்ண முடியல, தவறாக எடுத்துக்காதீங்க, மன்னிக்கவும். ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் கால் பேக் பண்ணி மீண்டும் நான் உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ 1 by 1 கால் பேக் பண்ணலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நான் வர முடியல, அட்டன் பண்ண முடியலன்னா தவறாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்திருக்கேன். ஸோ எம்பிபிஎஸ் ப்ராசஸில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, தாராளமாக எங்களை கேட்கலாம். ஸோ அது எல்லாருக்குமே அந்த டவுட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் கேட்குற டவுட்டு ஸோ நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு அடிப்படை சந்தேகமாக கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த ஒர்க்கை இன்வால்வ் பண்ணிருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதனால சார் வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார் எங்க பொண்ணு இந்த நீட்ல 446 வாங்கியிருக்காங்க. என்ன கம்யூனிட்டி மேடம்? எம்பிசி சார். 446 எம்பிசிக்கு கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கும் மேடம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும் மேடம். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அது 480க்கு மேல 480க்கு கீழே இருந்தா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்குங்க. ஓகே, थैंक यू சார். சரிங்களா மேடம்? வேற சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க சார், அவ்வளவுதான். ஓகே மேடம், थैंक यू. ஓகே, थैंक यू சார். ஸோ எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு 440 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃப் ஸ்கோர். அதாவது 2022 430 வரை கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், நான் சொல்லுங்க சார். சரி, இப்போ ஆல் இந்தியா கோட்டா 395 சான்சஸ் இருக்கா? ஆல் இந்தியா கோட்டா ட்ரை பண்ணலாம் சார். ஆல் இந்தியா கோட்டா நம்ம முயற்சி பண்ண லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா கொஞ்சம் மார்க் தமிழ்நாடு விட கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சதுனால தான் நிறைய பேர் ஆல் இந்தியா கோட்டால எடுத்து ஒரு 30 பேர் பக்கமாக 3rd ரவுண்டில் நமக்கு வேகன்சி வந்துச்சுங்க எஸ்சி கேட்டகரியில். ஸோ அப்படியா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம தாராளமாக முயற்சி பண்ணலாம், தவறு கிடையாதுங்க. ஓஹோ, ஆனால் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் முடிஞ்சு தான் ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்கும், அப்படிதானே சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டா கிடைக்குமான்னு சந்தேகம். 2nd ரவுண்ட் 3rd ரவுண்டில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓஹோ, சரி சரி. அப்போ அந்த ஃப்ரீ எக்ஸிட் சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதனால தான் ஃப்ரீ எக்ஸிட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா ட்ரை பண்ணி கிடைச்சாலும் போகாம விடலாம். அப்படியா? செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் வராது? ஃப்ரீ எக்ஸிட் வராது சார். பட் போன டைம் என்னன்னா ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நமக்கு ஆல் இந்தியா கோட்டால போறதுக்கு தமிழ்நாடு ஒரு கன்சிடரேஷன் பண்ணி இந்த டைம்குள்ள ரிசைனேஷன் பண்ணா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நிறைய பேர் ரிசைன்மெண்ட் கூட போனாங்க சார். அப்படியா? ஸோ அதனால கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு அது ஒவ்வொரு வருஷம் மாத்துறாங்க. சம்டைம்ஸ் கவர்மெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டுக்காக இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற பட்சத்தில் நமக்கு ஆல் இந்தியா கோட்டால கிடைச்சா நம்ம ஸ்டேட் கோட்டா விட்டுட்டு போலாங்க சார். போலாமா? எஸ் சார், எஸ் சார். அப்புறம் ஆல் இந்தியா கோட்டாங்கும்போது நம்ம எந்த ஸ்டேட் ப்ரிப்பேர் பண்ணலாம்? சதர்ன் ஸ்டேட் பண்ணலாங்க சார். சதர்ன் ஸ்டேட் பண்ணலாம். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா இதெல்லாம் பண்ணலாம் சார். பண்ணலாம். எஸ் சார், எஸ் சார். அந்த பக்கம் மும்பை அந்த ஏரியா வேண்டானே? அந்த பக்கம் தெரியல சார், எப்படிங்கிறது தெரியல. நம்ம பொண்ணா இருந்தா நம்ம டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்களா இருந்தா போலாம் சார், பிரச்சனை இல்லை. ஓ சரி, அப்போ சதர்ன் ஸ்டேட் நம்ம இது பண்ணிக்கலாம். எஸ் சார், எஸ் சார். சரி சார், ஓகே. தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நமக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சா தாராளமாக நம்ம ஸ்டேட் கோட்டால விட்டுட்டு போகலாம். ரெசிக்னேஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணணும். இந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிறோம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் ஜாயின் பண்ணிட்டோம், திருப்பி நம்ம ரிசைன் பண்ணிட்டு ஸ்டேட் கோட்டாக்கு வரலாம். அந்த ரெசிக்னேஷன் நோட்டீஸ் ஒவ்வொரு டைமும் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். சார், வீடியோஸ் பார்த்தேன். சொல்லுங்க. ஒரே டவுட் இருக்கு சார். அது என்னன்னு கேட்டா, என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளை பண்ணதுக்கு தமிழ்நாட்டில் தாசில்தார்ட்ட ஏதோ ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ண சொல்றாங்க. அது எந்த ஃபார்ம் தெரியுது சார்? அதான் சார் நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே என்ஆர்ஐ கோட்டா போறதுக்கு மொத்தம் ஒரு
மெயினாக இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஒரு 4 டாக்குமெண்ட் தேவைப்படுங்க சார். அது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்களா டைரக்ட் என்ஆர்ஐயா? சார் டைரக்ட் என்ஆர்ஐனா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது சார். நீங்கள் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறீங்களா? ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு. அப்போ அவருக்கு அந்த எம்பசி சர்டிபிகேட், அதாவது நாங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு எம்பசி சர்டிபிகேட் வாங்கினா போதுங்க, அதுலயே உங்களுக்கு சன்னு அப்படின்னு வந்துடும். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னா, அது இந்த ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரிலேஷன் யாராவது ஸ்பான்சர் பண்றாங்கன்னா என்ன ரிலேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் தாசில்தார்ட்ட வாங்கணும். பட் இங்க டைரக்ட் என்ஆர்ஐ இருந்தால் அதுலயே மென்ஷன் பண்ணிடுவாங்க, என்னோட பையன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து வாட் சர்டிபிகேட்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த அனெக்சர்லேயே வரும். அந்த அனெக்சர்ல வந்து என்னோட சன் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். அதனால டைரக்ட் என்ஆர்ஐக்கு அந்த தாசில்தார்ட்ட வாங்க வேண்டி இருக்காது. ப்ளஸ் அடுத்தது என்ஆர்ஐ பாஸ்புக் கேட்பாங்க, இந்த மாதிரி பாஸ்போர்ட் 2 பேருடைய பாஸ்போர்ட் கேட்பாங்க. டைரக்ட் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. பட் ஸ்பான்சர் கேட்டகரிக்கு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும். அதனால நீங்க அது ரிலேட்டடா மறுபடியும் கூட கான்டாக்ட் பண்ணுங்க, அது ரிலேட்டடா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன்.